Taste the Daily. சங்கீதா மேடம் எங்கே சார் போயிட்டாங்க சார்? ஜெய்சன் எங்கே சார் கேட்பாங்களா இல்லையா? பத்திரிகையாளர்களை சந்திக்கிற பயப்படுறாரு, மீடியாக்காரங்களையும் சந்திக்காமல் பொதுமக்களை சந்திக்காமல். விஜய் அரசியலுக்கு போகிறது குடும்பத்தில் அப்பா அம்மாவை தவிர மகனுக்கும் பிடிக்கல, மகளுக்கும் பிடிக்கல, மனைவி சங்கீதாவுக்கும் பிடிக்கல. பொன்முற்ற வார்த்தை யாராவது சொல்லுவாங்களா? சினிமாவில் நடிச்சுக்கிட்டே அரசியல் இருக்கலாம. அவர் எடுத்த முடிவுகள் எல்லாமே எதிர்மறையான முடிவுகளை தான் இருக்கு. தமிழ்நாட்டு அரசியலை பற்றி பிச்சையானது தெரியவே தெரியாது. அவரே ஜால்ரா ஜம்புலிங்கம். விஜய் பேரையே சொல்ல மாட்டேங்கிறார். தலைவர் பெயரை கொண்ட பொருளாளர் அவர்களே, தலைவர் பெயரை கொண்ட வட்ட செயலர் அவர்களே அப்படின்னு பேசுறாரு. இது சொல்றீங்க யாரியா? அரசியல் கட்சி தலைவருடைய படத்தில் இப்படி ஒரு வசனம் வரலாமா? விஜய் தண்ணி அடிக்கூடான்னு சொல்றாரு, படத்தில் தண்ணி அடிக்காரு. விஜய் நேர்மையா இருக்கணுங்கிறாரு, விஜய் பொம்பளைகிட்ட போறாரு. இதான பெண்கள்கிட்ட போய் சேரும். இப்படி ஒரு குழப்பமான படத்தை எடுத்து வச்சுக்கிட்டேன். அவருடைய இமேஜை பற்றி அவர் கவலைப்படலைங்க. அவர் தெரிஞ்ச தொழில் நடிப்பு, தெரியாத தொழில் அரசியலுக்கு போனார். தெரிஞ்ச தொழில் கம்பேக். நடிகைகள் நான் திருமணத்துக்கு அப்புறம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் இருந்தாங்க. அம்மா வேஷத்துக்கும் அக்கா வேஷத்துக்கும் அண்ணி வேஷத்துக்கும் வந்தாங்க இல்லையா? அதே மாதிரி வரலாம், வரக்கூடாதுங்கிறது இல்லையா? ஆரம்பத்தில் கேப்டன் ஜெயிச்ச மாதிரி ஒரே ஒரு தொகுதியில் ஜெயிக்கலாம். மற்ற இடத்துலலாம் அவர் கஷ்டம், டெபாசிட்டே வாங்க முடியும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் டப்பு படம் தேவை, பப்ளிசிட்டி எல்லாம் பண்ணணும், எல்லா ஊருக்கும் போகணும். எல்லா ஊர்லேயும் சினிமா செட்டிங் மாதிரி கூட்டம் நடத்த முடியுமா? நடந்தா ஊர்வலம் இந்த மாநாடு. வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட மனைவி கொடியேற்றுறதுக்கு வரல, பசங்க யாருமே வரல, படம் பார்க்கவாது வருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று வருது சார். அவ்வளோ பெரிய வரலாற்று சிறப்பு நிகழ்ச்சி. அவர் புதிய கட்சி ஆரம்பிக்கிறாரு, புதிய கட்சிக்கு கொடியும் அறிமுகப்படுத்துகிறாரு. அதுக்கே வரல. காரணம் என்னென்னா, விஜய் அரசியலுக்கு போகிறது அவங்க குடும்பத்தில் அப்பா அம்மாவை தவிர மகனுக்கும் பிடிக்கல, மகளுக்கும் பிடிக்கல, மனைவி சங்கீதாவுக்கும் பிடிக்கலன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பொன்முற்ற வார்த்தை யாராவது சொல்லுவாங்களா? இல்லை யாராவது விரும்புவாங்களா? அதாவது சினிமாவில் நடிச்சுக்கிட்டே நீ 26 சினிமாவில் நடிச்சுக்கிட்டே அரசியல் இருக்கலாமே. யார் அரசியல் இல்லை? எம்ஜிஆர் அரசியல் இருந்தார், கமல்ஹாசன் அரசியல் இருந்தார், நடிகர் சிவாஜி கணேசன் அரசியல் இருந்தார். யார் இல்லை? ஏன் பாக்யராஜ் கூட அரசியல் இருந்தார். அதனால் அந்த முடிவு, அவர் எடுத்த முடிவுகள் எல்லாமே எதிர்மறையான முடிவுகளை தான் இருக்குது, நேர்மறையான முடிவுகள் இல்லை. அது மட்டும் இல்லை, இன்னும் பத்திரிகையாளர்களை சந்திக்கிற பயப்படுறாரு. ஏன்னா களத்தில் இறங்கி அரசியல் பேசுவாரா விஜய் அப்படின்ற ஒரு கேள்வி வருது பொதுமக்கள் கிட்ட. அவங்களுக்கே அந்த சந்தேகம் இருக்குது, இறங்கி பேச முடியுமா அவரால் பொதுமக்கள் கிட்ட? இப்போ எம்ஜிஆர் அவர்கள் ரோட்டில் நடந்து போகும்போது வயசானவங்களாம் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து எம்ஜிஆர் அவர்கள் வழி அனுப்பி வைப்பாங்க. இப்போ என்ன செய்வாங்க தெரியுமா? ஏன் சார் சங்கீதா மேடம் எங்கே சார் போயிட்டாங்க சார்? ஜெய்சன் எங்கே சார் கேட்பாங்களா இல்லையா? இதுக்கு அவர் என்ன பதில் சொல்லுவார்? அதுக்காகத்தான் ஒருவேளை பத்திரிகையாளரையும் மீடியாக்காரங்களையும் சந்திக்காமல் பொதுமக்களை சந்திக்காமல் தனியாக இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். சார் இது அதே மாதிரி சார் 2026 விஜய் அவர்கள் போட்டிடுறாங்க. ஒருவேளை போட்டிட்டு ஜெயிக்க முடியலன்னா அடுத்த 5 வருஷம் என்ன பண்ணுவார் அப்படின்றது ஒரு கேள்வியாகவே இருக்குது சார். இப்போது நரம்பில்ல நாக்குங்க, மறுபடியும் நடிக்க வருவேன் பாரு, அவ்வளோதான். வேறு என்ன சொல்லுவார்? அவர் தெரிஞ்ச தொழில் நடிப்பு, தெரியாத தொழில் அரசியலுக்கு போனார். ஒருவேளை நீங்கள் சொல்கிறமே அடைஞ்சின்னா தெரிஞ்ச தொழில் கம்பேக். இப்போ நடிகைகள் நான் திருமணத்துக்கு அப்புறம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் திருமணம் ஆகி பசங்க 6ஆவது வகுப்பு 7ஆவது படிக்கும்போது அம்மா வேஷத்துக்கும் அக்கா வேஷத்துக்கும் அண்ணி வேஷத்துக்கும் வந்தாங்க இல்லையா? அதே மாதிரி வரலாம், வரக்கூடாதுங்கிறது இல்லையே. என்ன 150 கோடி சம்பளம் தர மாட்டான் அங்கே? 200 கோடின்றது 100 கோடியாக மாறும். இல்லை 50 கோடியாக கூட மாறலாம். இல்லை அவரே சொந்த படம் எடுக்கலாம், நிறைய பணம் வச்சிருக்காரு, சொந்த படம் எடுக்கலாம். சார் அதே மாதிரி இன்னொரு பக்கம் கேள்வி என்ன சார், விஜயகாந்த் மாதிரி அரசியல் விஜயால் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. விஜயகாந்த் அளவுக்கு பண்ண முடியாது. ஏன்னா அவர் ஜெயலலிதாவோட கூட்டு சேர்ந்து தான் எதிர்க்கட்சி தலைவரானார். அவருக்கு காரில் அரசாங்க கொடி பறந்துச்சு. ஜெயலலிதா இல்லைன்னா நிச்சயமாக அவர் எதிர்க்கட்சி தலைவர் ஆக மாட்டார். புத்திசாலித்தனமாக அந்த இடத்துல கூட்டணி வச்சு அவர் தன்னை எதிர்க்கட்சி தலைவரானு ப்ரூவ் பண்ணார். அதனால் அவர். ஆனால் இவர் அப்படி இல்லையே சார், 2 யானையை அடிக்கும் போத விட்டு அந்த 2 யானையும் இவர் அடிக்கிற மாதிரில சார் போட்டு போயிட்டு இருக்காப்புல. என்ன சொல்கிறது? அதாவது அவருக்கு யாருடைய அறிவுரையும் கேட்கலையா, இல்லை யாரும் சொல்கிறதுக்கான அறிவுரை இல்லையா? சொல்கிறதுக்கான ஆள் அங்கே ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க, புஷி ஆனந்த்னு சொல்லிட்டு. அவர் பாண்டிச்சேரியில் வந்திருக்கு, அவருக்குன்னு தெரியும். தமிழ்நாட்டு அரசியலை பற்றி புஷி ஆனந்த் தெரியவே தெரியாது. அவரே ஜால்ரா ஜம்புலிங்கம். இப்போ விஜய் பேரையே சொல்ல மாட்டேங்கிறார். தலைவர் பெயரை கொண்ட பொருளாளர் அவர்களே, தலைவர் பெயரை கொண்ட வட்ட செயலர் அவர்களே இப்படின்னு பேசுகிறார். இவர் என்ன செய்ய சார்? ஆக்சுவலாக நான் ஒருத்தர் பேசும்போது என்கிட்ட கேள்வி கேட்டார். என்னன்னா, புஷி ஆனந்த் விஜயை தவிர்த்துட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்க யாராவது ஒருத்தவங்க பேரை நீங்கள் சொல்ல முடியுமா இப்போ வரைக்கும்?
அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று வருது. விஜய் புசியானதை விட்டுருங்க, அதை தாண்டி ஒருத்தர் பேரை யார்ட்டையாவது போய் நீங்கள் சொல்ல வைங்க ஃபஸ்ட்டு. இவ்வளோ நாள் இல்லை, அது வந்து இப்போ புரட்சியாளர் எம்ஜிஆர் இருந்தாருன்னு சொன்னோன்னா தனக்கு இரண்டாம் கட்ட தலைவர்களை அவரே உருவாக்கிட்டது. காளிமுத்து, திருநாவுக்கரசர், பண்டுட்டி ராமச்சந்திரன், எஸ்டிஎஸ், இந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேரை வச்சுருந்தார். அதனால் எல்லாருமே அரசியல் தெரியும். ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்தவங்க, எம்பியாக இருந்தவங்களாம் இருந்தாங்க. இவரோட ஒரு பஞ்சாயத்து தலைவர் கூட இல்லையே. அப்புறம் புஷியானந்த் எல்லாம் தலைவர் சொல்லுவார், எல்லாம் தலைவர் இது சொல்கிற நீங்கள் யாரியா? கொடியேற்ற விழாக்கு நானும் போயிருந்தேன். அப்போ யார்ட்ட கேட்கலான்னு பார்த்தா அங்கே இருக்க யாருக்குமே தெரியல, யார்கிட்ட போய் பேசுறேன்னு அங்கே இருக்க ஆட்களுக்கே தெரியல. ஏன்னா புஷி ஆனந்த் ஒரு செலிபிரிட்டி மாதிரி ஒரு பக்கம் போயிடுறாரு, விஜய் அவர்கள் செலிபிரிட்டி மாதிரி காரில் ஏறி இந்த பக்கம் போயிடுறாரு. அது 2 பேர் போயிட்டாங்கன்னா அந்த இடத்துல இருக்க எல்லாருமே பொதுமான மக்கள் மாதிரி ஆயிடுறாங்க. அதுக்கு அடுத்து ஓகே, இதுக்கப்புறம் இவங்க தான் ஒரு தலைவர், இவங்ககிட்ட போய் பேசலாம், இவங்ககிட்ட போய் தெரிஞ்சுக்கலான்னு அங்கே இருக்க ஆட்களுக்கே ஒரு புரிதல் இல்லாமல் தான் அந்த இடத்துல சுற்றிட்டு இருக்காங்க எல்லாரும். அடுத்தரில் இன்னும் தேவையான முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இந்த அப்பா அம்மாவை தவிக்க விட்ட பிள்ளைகள் மாதிரி. அப்படி தானே? அந்த மாதிரி தான். ஏன்னா கொடியேற்றும் போதுமே மேடையில் வந்து இவங்க வந்து எங்கள் கட்சியில் இருக்க ஆட்கள் இவங்க பேசுவாங்கன்ற மாதிரி யாரையும் பேச வைக்கல. விஜய் மட்டுமே பேசிட்டு கொடியேற்றிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டு, அவர் மட்டுமே தலைவர், அவர் மட்டுமே செயலாளர், அவர் முறையே ஓட்டு போடுவார். ஏன்னா 32 தொகுதியிலுமே இத்தனை தொகுதியிலுமே அவர் ஒரே ஆளே நின்றுவாரா? அவர் மட்டுமே நின்று எல்லா தொகுதியிலும் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற அதுக்கான சிரத்தையே அவர் எடுக்கலையே, முயற்சியே பண்ணலையே. அப்போல்லாம் சொல்லுவார், கேட்டால் நான் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். எஸ்ஏ சந்திரசேகர் இருந்தால் வச்சுங்க, அவருடைய அனுபவம் இருக்குது, அவர் வேறு ரூட்டில் எடுத்து போவார். அந்த இதுவும் இல்லாமல் போயிடுச்சு. அதான் சார் கேட்க வந்தேன். அப்பாவோட ஆசையுமே எதையுமே வந்து உள்ளே கொண்டு வராமல் இருக்காரு. ஒருவேளை ஏன்னா நிறைய பேர் சொல்லும்போது அவங்க அப்பா இருந்திருந்தா இந்த மாதிரி விட்டுருக்க மாட்டார், இந்த கட்சியை வந்து வேற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருப்பாருன்ற மாதிரி. அதுதான் உண்மை. அப்போ அவர் இருந்திருந்தானா வேற மாதிரி போயிருந்துருக்குல்ல சார்? ஆமாம். ஏன்னா அவர் ரசிகர்களை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுருந்தார். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு தலைவரை போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருந்தார். இவர் அந்த மாவட்ட தலைவர்கள் யாருக்கும் வந்து யாரையும் வந்து பேச விடலை, மீடியாக்கள்கிட்ட பேச விடலை. அப்புறம் அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு எதிர்ப்பு வரும் சார் இதுக்கப்புறம்? ஏன்னா இப்போயே வந்து தேட்டரில் வந்து பேனர் வைக்கக்கூடாது, ஃப்ளெக்ஸ் வந்து ரசிகர்களை தாண்டி தேட்டர் பேனரே வைக்கக்கூடாதுன்ற மாதிரி இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லிட்டாங்க. சன் பிக்சர்ஸ் படத்தை வாங்கலை, ஜி தமிழுக்கு போயிடுச்சு படம். எப்பயும் விஜய் படம்னாலே சன் டிவிக்கு போகிற படம் ஜி தமிழுக்கு போயிடுச்சு. ஆடி லான்ச்சு அவங்களுக்கே தெரிஞ்சுதான் நடத்தாமல் இருந்திருக்காங்கன்றதே தெரிய வந்துருச்சு, எப்படி நடத்த விட மாட்டாங்க நமக்கு அப்படின்னு. ஸோ இப்படிலாம் போகும்போது இதுக்கு அடுத்தடுத்து இந்த படத்தோட நகர்வுன்றது எப்படி இருக்கும் சார்? இப்போது எம்ஜிஆர் உலகம் சுற்று வாலிபன் வேறு, அவருக்கு வந்து எல்லா ஊர்களையும் செல்வாக்கு இருந்துச்சு. அப்போது கார்பரேஷன் டேக்ஸ் ₹1 போட்டார் ஒரு வால் போஸ்டருக்கு. எம்ஜிஆர் என்ன பண்ணார், வால் போஸ்டரே ஒட்டாத, உலகம் சுற்று வாலிபன் ஓடுனார், ஓடி காமிச்சார். ஆனால் கேப்டனுக்கு கூட அரசியலுக்கு வந்த பிறகு பெரிய படங்கள் ஓடலை, நஷ்டத்தை தான் சந்திச்சு. யாரும் அதை மறுக்க முடியாது. ஏன்னா இவர் கட்சி கொடி அறிவிக்கும் போது எப்படியாவது மக்கள்கிட்ட போய் இந்த கொடியை சேர்த்துருவேன்னு சொன்ன ஆளும் இவர் தான் கொடி ஏற்றாதங்கிறார். இப்போ கொடியை ஏத்தாதுன்னு சொல்ற ஆளு தான். ஏன்னா ரசிகர்களே இப்போ குழம்பி போயிருக்காங்க, என்னடா இவர் தான் இப்படி சொன்னாரு, சரி அதை வச்சு நம்ம பண்ணான்னு பார்த்தா அதை அங்கேயும் வேணான்றாரு அப்படின்னு சொல்லி. குழப்பமே உன் பெயர் விஜயா. ஏன்னா இங்கேயும் இப்படி பேசுறாரு, இங்கேயும் இப்படி பேசுறாரு, நாங்கள் எதை தாண்டா பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம். அதைத்தான் நான் சொல்றேன், குழப்பமே உன் பெயர் விஜயா. ஸோ அப்போ சார் கடைசி ஒரே ஒரு கேள்வி சார், 2026 விஜய் அவர்கள் அரசியல் பயணம்ன்றது எப்படி இருக்கும் சார்? அப்போ அவருக்கு இப்போ ஒருவேளை ஆரம்பத்தில் கேப்டன் ஜெயித்த மாதிரி ஒரே ஒரு தொகுதியில் ஜெயிக்கலாம், அவர் நிற்கிற இடத்துல மட்டும். ஆமாம், மற்ற இடத்துலலாம் அவர் வந்து கஷ்டம், டெபாசிட்டே வாங்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் டப்பு பணம் தேவை, பப்ளிசிட்டி எல்லாம் பண்ணணும், எல்லா ஊருக்கும் போகணும். இப்போ கமலஹாசனே எல்லா ஊருக்கும் போகலை, எல்லா ஊர்லேயும் சினிமா செட்டிங் மாதிரி கூட்டம் நடத்த முடியுமா? எம்ஜிஆர் அப்படியே கூட்டம் நடத்தினார், நடந்தா ஊர்வலம் நின்ன மாநாடு இந்த மாதிரி சொல்கிறார்ல, அந்த மாதிரிலாம். ஏன்னா அப்போ வந்து டிவி கிடையாது, ஒன்றும் கிடையாது, இப்போ எல்லாம் இருக்குது சார். கமல் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது விமர்சனம் நிறையா வச்சாங்க, அவர் படத்தில் இப்படி நடிக்கிறவர், படத்தில் இப்படிலாம் இருந்தவர். இதே விமர்சனம் விஜய் அவர்கள் மேலேயும் வரும். கமல் மாதிரி விஜய் அவர்கள் வந்து அதை வந்து ஸ்டாட்டிஸ்டிக் பண்ணி தாக்கு பிடிச்சி கொண்டு போவாரா? ஒரே ஒரு வார்த்தை, அந்த படத்தில் ஒரு கேரக்டர் பேர், விஜயோடைய ஒரு கேரக்டர் பேர் காந்தி. அந்த படத்தில் முன்னோட்டத்தில் பார்த்தாலே என் புருஷனே என்னால் நம்ப முடியல, ஏகப்பட்ட பொம்பளையோட தொடர்பு வச்சுருக்காரு, அதில் வருது. ஒரு அரசியல் கட்சி தொடங்கிய அரசியல் கட்சி தலைவருடைய படத்தில் இப்படி ஒரு வசனம் வரலாமா? அப்போ இதான பெண்கள்கிட்ட போய் சேரும். அப்புறம் தண்ணி அடிக்காரு விஜய், தண்ணி அடிக்க விடான்னு சொல்கிறாரு, படத்தில் தண்ணி அடிக்காரு. விஜய் நேர்மையாக இருக்கணுங்கிறாரு, விஜய் பொம்பளைகிட்ட போகிறாரு. இப்படி ஒரு குழப்பமான படத்தை எடுத்து வச்சுக்கிட்டே அப்படி அவருடைய இமேஜை பற்றி அவர் கவலைப்படலைங்க. அவர் இமேஜை பற்றி கவலைப்பட்டு இருந்தாருன்னா இந்த மாதிரி கதையை தேர்ந்தெடுக்க மாட்டார். இவன் சீனை எடுத்துறியா, முன்னோட்டத்திலே தெரிஞ்சு போச்சே. ஓகே சார், நன்றி சார், தேங்க்யூ சார். மீண்டும் சந்திப்போம், வாழ்க வளமுடன். Taste the Daily.